வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து உருத்திரபுரம் என்ற ஒரு இடத்துல கூழாவடி என்று சொல்லப்படுகிற உருத்திரபுரம் சிவன் கோயில் அடியில் ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தடியில் இருந்து ஒரு அம்மாவுக்கு நாங்கள் ஒரு உதவி செய்திருந்த நாங்கள் அந்த உதவியால் அந்த அம்மா வந்து எப்படிப்பட்ட வருமானத்தை ஈட்டியிருக்கிறா, என்ன முயற்சிகள் செய்திருக்கிறா, என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறான்றதை தான் நாங்கள் ஒரு விசேடமான ஒரு காணொலியை கொண்டு வர போகிறோம். ஏன்னா நாங்கள் பல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் வாழ்வாதார உதவிகளை கொடுத்து வருகிறோம். அவருடைய முயற்சி சம்பந்தமாக நாங்கள் பார்க்குறோம். அந்த உதவி செய்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாககள் வந்து அந்த வாழ்வாதாரத்தை கொண்டு போயினோமா, அதால் என்ன நன்மை இருக்குதுன்றதை நாங்கள் பார்க்க வேணுமன்றதை தான் கொண்டு வரோம். இந்த இடம் வந்து உருத்திரபுரத்தில் வந்து இந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தடியில் ரெண்டு அம்மாட்ட போகிறோம். அந்த அம்மா ஆறு, அந்த அம்மாவுக்கு என்ன நாங்கள் செய்திருக்கிறோம்ன்றதை தான் நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு சத்தம் ஒன்று கேட்குதுண்டா, மேலே வந்து நிறைய வௌவால்கள் வந்து ஒன்று வந்து கதைச்சு கொண்டே இருக்கணும். இங்கே பார்த்தால் அந்த குளத்தில் அலை வந்து அடித்து கொண்டு இருக்கணுண்டா, காற்று சரியாக இருக்குது. நிறைய மரங்கள், மிக ஒரு அழகான ஒரு இடமாக இருக்குது. மிக ஒரு அழகான இடம். அதே நேரத்தில் அந்த இடங்களையும் இந்த இடத்தையும் நின்றைக்குள்ள நல்ல ஒரு சுவாசிக்கக்கூடிய ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்ததாக காணப்படுது. நாங்கள் அந்த அம்மா வீட்டை நாங்கள் போகிறதுக்கு முதல் இங்கே பாருங்க உறவுகளே, ஒரு மிக அதான் நாங்கள் வளமையாக சொல்கிறோம் என்னென்னா, ஒரு இயற்கையோடு சேர்ந்திருக்கிற ஒரு அழகுன்றது வந்து மிக முக்கியமான ஒரு இடமாக காணப்படும். இங்கே பாருங்க உறவுகளே, இது ஒரு வண்டு, இது கீழே வந்து ஒரு அழகான மரங்கள் நிறைய இருக்குது. ஒரு இயற்கையோடு சேர்ந்து அழகு நிறைந்த ஒரு காட்சி. மற்றது இதில் வந்து புல்லுகளை பார்த்தால் பச்சை புல்லுகள், ஆனால் அங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி வந்து இங்கே அடிக்குது. இங்கே அடிக்க இந்த புல்லுகளெல்லாம் நனைஞ்சு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்க இதனுடைய அழகு இப்படி கண்டு விளங்கும். இங்கே நிறைய வௌவால்கள் நிற்கிது. அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள ஒரு சிறப்பான ஒரு அழகான ஒரு இடமாக தான் இது காணப்படுது. உண்மையிலேயே பார்த்தால் இல்லை எங்கே பார்த்தாலும் நிறைய பல வருடங்கள் தாண்டின மரங்கள், நல்ல மரங்கள் எல்லாம் வந்து இங்கே நிற்கிது. மருத மரம் பார்ப்போம். இது இந்த பக்கத்தால் தான் ஆட்கள் இறங்கி போய் நம்மளோட இங்கே வாரு சும்மா வேறு லெவலில் இருக்குதா. மிக அழகண்டா ஒரு அழகு, அப்படி ஒரு அழகில் தான் இந்த இடம் இருக்குது. நல்ல நிறைவான தண்ணி நிற்கிது. இங்கே பாருங்க, இந்த தண்ணியில் வந்து இந்த மருதன மரத்தினுடைய அந்த பச்சை இலைகள் எப்படி வந்து தண்ணியோடு சேர்ந்து விளையாடி கொண்டு பாருங்க. அங்கே பார்த்தால் மாடுகள் இறங்குது தண்ணி குடிக்கிறதுக்கு. இது ஒரு அழகானங்க பாருங்க, நல்ல வடிவான பசு கண்டுகள். அப்புறம் சிவங்கோயில்ன்றது வந்து சில ஆண்டுகளுக்கு சில நாட்கள் காலங்களுக்குள்ள ஒரு பேசும் பொருளாக இருக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த குளம் இருக்குது. இந்த குளத்திலேருந்து தான் அந்த அம்மாவை நாங்கள் சந்திக்கிறோம். உறவுகளே, நான் சொன்னபடி எங்களுடைய ஒரு பெண் முயற்சியாளர் அவாவுக்கு என்ன உதவி நாங்கள் நாங்கள்ன்றதை நாங்கள் சொல்ல போகிறோம். ஆனால் அவள் ஒரு மாவிரட்டி அம்மாவாக இருந்தவா. நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முதல் அம்மாவுக்கு நாங்கள் வந்து ஜீவ2 அன்பின் கரம் நிறுவனத்தால் வந்து ஒரு குழாய் கிணறு ஒன்று அடித்து கொடுத்த நாங்கள். அப்போ இது ஒரு விறங்காணியாக இருந்தது. சில தென்னங்கண்டுகள் வச்சு சின்ன கண்டாக இருந்தது. இந்த அம்மாவுடைய முயற்சிகள் இன்றைக்கு இந்த கிணறு அடித்து கொடுத்தது ஜீவ2 அன்பின் கரம் பெல்ஜியத்தில் உள்ள ஜெஜீவன் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக அம்மாவுக்கு இந்த கிணறு அடித்து அப்பாவா என்னோட கேட்டிருந்தவா, தம்பி கிணறு ஒன்று அடித்து தந்தால் நாங்கள் எங்களுடைய முயற்சியால் சில வாழ்வாதாரத்தை கொண்டு போகலாம்டா. இந்த காணிகளை தற்போது என்னென்ன விடயங்களை அம்மா இந்த கிணற்று தண்ணி மூலம் செய்திருக்கிறா, அது இந்த முயற்சி சம்பந்தமாக தான் பேச போகிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். நாங்கள் கடந்த 2 ஆண்டுகள் காலப்பகுதியில் வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த கிணறு ஒன்று செய்தர சொல்லிக்கிட்டேன். கிணறு அடிச்சுதான் இந்த கிணத்து தண்ணி உங்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகு உங்களால் என்னென்ன பயன்? சின்ன தென்னம்பிள்ளைகள் வச்சு, மரவள்ளி வச்சு, கீரை போட்டு, மிளகா கண்டு வச்சு எல்லாம் செய்தனாங்க. வட்டி கண்டு வச்சு வட்டியால் பல் நனைஞ்சினாங்க, தீச்சினாங்க. இந்த வாழையெல்லாம் வச்சு இப்போ இந்த காற்று கூட தான் எல்லாம் அழிஞ்சிச்சுது. இப்போ வச்சு கொண்டு தான் இருக்கணும், பயிர் செய்யத்தான் போகிறோம். இப்போ இந்த காணிகளேம்மா இப்போ உங்களுக்கு இந்த கிணறுகள் தந்த அப்புறம் நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். ஆனால் உங்களுடைய முயற்சிகள் வந்து பல வடிவமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வீட்டு தோட்டத்தை செய்கிறீங்க,
அப்போ இந்த வீட்டு தோட்டங்கள் எல்லாத்தையும் வந்து செய்கிறதுக்கான காரணம் எதுவாக இருந்தது? எங்களோட குழாய் கிணறுங்களை கழிச்சு அந்த அப்புறம் நாங்கள் கூட சிறப்பாக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இப்போ இதில் ஒரு அன்னாசி நிற்குது, அது சம்மந்தமாக சொல்லுங்கள். எப்படி இந்த அன்னாசி இங்கே காய்க்குது, இது இருக்கா பார்ப்போம். இதுக்கான விளக்கத்தை சொல்லுங்கம்மா. என்னென்னா அன்னாசி நாங்கள் அந்த இதுக்கு கொண்டு வச்சு நாங்கள் வச்சு இந்த கிணறு வந்த பிறகு நாங்கள் இந்த உறவுகளை இப்போ இந்த கண்டை வச்சு இப்போ வந்து காய்க்குது. சின்ன கண்டா இதெல்லாம் வச்சு நாங்கள் இப்போ தண்ணி விட்டு 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 பசலை போட்டு அதை காய்க்குது. அப்படியே ஒன்று தான் நிற்குது, ஒன்று தான் அந்த கணக்கெல்லாம் அழிஞ்சு போச்சு, வச்சு அழிஞ்சுது, ஒன்று தான் இப்போ நிற்குது. மற்றது இந்த பைத்தங்கொடிகள் எல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு வீட்டு தோட்டமாக வந்து நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். இதால் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது? நாங்கள் விற்காது எங்களுக்கு கறிக்கு இதுக்கு எங்களுக்கு கருதை வைக்க எங்களுக்கு வீட்டு தேவையான பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சி கொண்டு வரும் என்ன இந்த பொருளாதார நெருக்கடியில். அப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்கல. இந்த தென்னங்கண்டுகள் எல்லாம் வந்து கிணறு வந்த கிணறு வந்த அப்புறம் தான் வச்சிருக்கிறீங்க. இதோட வாங்க இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்குது, பார்ப்போம். இந்த காணிக்குள்ளே வந்து ஆமாம் இது என்ன கட்டைகள் எல்லாம் உண்டு இருக்கிறீங்க? இது பைத்தங்கொடி, இது மரவள்ளி மரவள்ளி, இதுக்கு இப்போ பைத்தங்கொட்டையெல்லாம் போட்டாங்க, இல்லை அங்கே ஆண்டியெல்லாம் புளி. இது வந்து நெல்லியா என்ன இது? அந்த இந்த புளி என்ன நெல்லி, இந்த நெல்லி என்ன இது முழு நெல்லியா? அந்த நெல்லி. அதே மாதிரி சில பகுதிகளில் நாங்கள் இப்போ பார்க்கல எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது. ரெண்டா உறவுகளே பாருங்க. இப்போ இந்த கமுகங்கண்டுகள் இப்போ இந்த புது லைன்லேயும் தென்னங்கண்டுகள் வச்சிருக்கிறீங்களா? என்ன வச்சிருக்கோங்க, கிட்டத்தட்ட 20-30 தென்னங்கண்டு கிட்ட வச்சிருக்கிறீர்கள் கூட புதுசாக. என்ன இதுகளெல்லாம் இப்போ தண்ணி என்ன மாதிரியம்மா தொடர்ச்சியாக மோட்டர் அடிக்க அப்படியே தண்ணி வந்து கொண்டு இருக்கு, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு தண்ணியால் ஒரு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பாத்தியல் கட்டி கிடக்கு, மிளகாக்கண்டு இருக்குது. இதுக்குள்ள வேறு என்ன செய்திருக்கிறீங்க? கீரை போட்டு நாங்கள் கோழிக்காக இப்போ இதெல்லாம் புணுங்கி வளைச்சிட்டு இப்போ வந்து கீரை முடிஞ்சு நீங்கள் கொத்தி போட்டு கீரை போட போகிறோம், இருக்க போட்டு இது செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் இப்போ என்னென்றால் இந்த உங்களுக்கு வந்து கிடைச்ச அந்த தண்ணியை வச்சுக்கொண்டு ஒரு சிறிய வருமானம் மாதிரி வீட்டு பிரச்சனைகளை கொஞ்சம் பார்க்குறீங்க. மிளகாக்கண்டுகள் மற்ற இதுக்குள்ள வாழையல் கூட பாருங்க, குளியல் போட்டிருக்கும். சின்ன வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதிரி ஒரு பகுதியிலேயே வாழை நிற்கிது, அங்கால கமுக மரம் நிற்கிது. அதே மாதிரி வந்து பயன் தரக்கூடிய மாதிரியான முறைகளில் தான் நீங்கள் எல்லாத்தையும் வந்து உருவாக்கம் செய்து கொண்டு வாருங்க. இன்னும் செய்வோம், கொஞ்ச நாள் வந்து பார்த்தா இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும். கட்டாயம். ஏனென்றால் பலர் வந்து சிலர் வீடுகளில் காணி இருக்குது, ஆனால் தோட்டம் செய்கிறீர்கள். இது அம்புருளங்காயா? இல்லை, மஞ்சள் இது சந்தன மரம். இது சந்தன மரம். இதில் பார்த்தால் தெரியும் சந்தன மரம். இது வந்து ஒரு சந்தன மரம் உண்டு. இந்த காணியில் அம்மா வச்சிருக்கிற அந்த சந்தன மரமும் வளர்ந்துட்டுது. இந்த பகுதிக்குள்ளே ஒரு 4 ஏக்கர் காணி, 1/2 ஏக்கர் 4 ஏக்கர் காணிக்குள்ளே இவ்வளவு சிறப்பும் இருக்கும். இப்போ இந்த வருமானத்தை எப்படி ஈட்டுறான்றதை தான் நாங்கள் வந்து இன்றைக்கு நாங்கள் இது ஒரு எங்களுடைய வாழ்வாதாரம் பெற்ற ஆட்களில் வந்து என்ன முயற்சிகள் இவர்களுடைய வாழ்வாதார முன்னேற்றங்கள் சம்பந்தமாக தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு புதிய காணொலியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையிலே அம்மா வந்து ஒரு இயலாது சில நாட்களுக்கு முதல் வந்து கண்ணுகள் எல்லாம் ஆப்ரேஷன் செய்திருந்தேன்னு சொன்னோம். அப்போ அவைகள் அந்த காணியை வந்து சொன்ன மாதிரியே வந்து பல வடிவங்களில் வந்து பல உருவாக்கங்கள் செய்திருக்கணும். என்னம்மா வண்டியெல்லாம் நிற்கும்? வண்டியெல்லாம் வச்சுனாங்க, வண்டி வச்சு தான் இப்போ காற்றோட தண்ணி விட்டு என்ன பண்ணி காற்று வண்டி அந்த ஏற்கனவே இந்த வருமானம் தந்து ஓஞ்சிட்டு தான் நாங்கள் தான் நாங்கள் மரக்கறி தான் கூட திரும்ப நீங்கள் புதுசாக எல்லா பக்கங்களும் வாழையும் கமு தென்னங்கண்டுகளை தான் வைக்கிறீங்க. பார்க்கும் விலை தானே? இப்போ பார்க்கும் விலை சரியான விலை பார்க்கும். இப்போ நிறைய எந்தெல்லாம் வந்தது எல்லாம் வந்து எல்லாம் இதை பால் வண்டி என்று சொல்கிறது. பால் வண்டி மற்றது இப்போ நிறைய வாழைத்தோட்டங்கள் வச்சு இருக்கிறீங்களா? இப்போ இது உண்மையிலேயே வந்தோம்மா உங்களை போல ஒரு வயசான நிலையில் இருந்தாலும் இந்த முயற்சி வந்து பாராட்டத்தக்கது. அப்போ அந்த உண்மையில் உங்களுக்காக அந்த கிணறை அடித்து கொடுக்கணும் கொண்டு உதவி செய்தாக்களும் இதை பார்க்க பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அதில் சந்தோஷம் தான் செய்து கொடுத்து நாங்கள் அதில் இந்த மாதிரி செய்து வச்சுருக்கோம். நல்ல மாதிரி இப்படி காணிகள் இருந்து சில பேர் அந்த முயற்சி எடுக்காத ஆக்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? சில பேருக்கு ஒரு ஏக்கரெல்லாம் வச்சிருக்கிறோம் பல இடங்கள். உங்களோட முயற்சியை தான் நாங்கள் இப்போ காட்ட போகிறோம். ஏன்னா முதல் ஒரு புறங்காணியாக இருந்தது காணொலி எடுத்த நேரம். இப்போ வந்து இந்த காணியில் நாங்கள் கொடுத்த அந்த குழாய் கிணறுல தண்ணி பெருகக்கூடிய மாதிரி கிணறு அடித்து கொடுத்ததால அம்மா அந்த மோட்டர்களை போட்டு தன்னுடைய காணியிலே ஒரு வருமானத்தை கிட்டக்கூடிய மாதிரி ஒருங்கம்மா
வருமானங்கள் வந்து கொண்டு வருமானங்களுக்கு வந்து கொண்டு இருக்கு. எங்களுக்கு நீங்கள் செய்ததால் எங்களுக்கு எவ்வளவோ சிறப்பு. நான் தண்ணியாக குடிக்கிறோம், தண்ணி அல்ல கிணறு இல்லாமல் அந்த கோல் அடிக்க விடுறோம். நாங்கள் இப்போ நாங்கள் எங்களுக்கு தண்ணி குடிக்கிறோமா எல்லாம் செய்கிறோம் நாங்கள். இல்லை அது சரி, தோட்டங்கள் இதுகள் முயற்சியில் அந்த கிணத்தால் வந்து ஒரு சின்ன ஒரு ஜம்பு மரமும் நிற்குது. ஜம்பு மரம் இவ்வளோ வச்சுனாங்க. நீங்கள் கேட்கணும் நாங்கள் கேட்க சரியம்மா. என்ன நாங்கள் இன்றைக்கு வந்து அம்மாட்ட ஒரு சின்ன ஒரு காணொளி என்ற நாங்கள் ஏன் கொண்டு வந்து நாங்கள்ட இது ஒரு புறங்காணியாக இருந்தது. ஆனால் நாங்கள் கிளிநொச்சிக்கு வந்துட்டு திடீரென்று வந்த இடத்துல ஒரு அன்னாசி மரத்தை கூட அவள் சாதிச்சிருக்கிறான். இந்த இடத்துல அன்னாசி மரம் வருமண்டு சொல்லி அண்மையில் கூட நாங்கள் சில இடங்களில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ கன்னாசி வருதுண்டு. ஆனால் இது இந்த கூழாவடியில் வந்து இந்த உருத்திரபுரத்தில் ஒரு மரத்தில் காய் இருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறேன். மக்களே நீங்களும் முயற்சி எடுங்க. உங்களுக்கு கிடைக்கிற வாழ்வாதாரங்களில் வந்து பலன் பெறணுமென்றதை தான் நாங்கள் இன்றைய கொண்டு வரோம். மீண்டும் ஒரு இப்படியான அந்த எங்களுடைய வாழ்வாதாரங்களுக்களால் முயற்சி எடுத்தவர்களுடைய காணொளிகளை எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் கொண்டு வருவோம். உண்மையிலே இந்த சின்ன காணிகளை இவ்வளவு அழகான விடயங்கள் இந்த உள்ளடக்கப்பட்டதை கொண்டு வந்து அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறி மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் சிறி. நன்றி, வணக்கம்.